இந்த வாட்டி ட்ரெடிஷ்னல் ரைஸான கருங்குருவை வச்சு இடியாப்ப மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அரிசியோட கலரை வச்சே சொல்லலாம், இதில் ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல டாக்ஸிக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனாலேயே நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சிருக்க இது ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் யூஸ்வலாகவே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ்லலாம் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அரிசியோட இன்னொரு மெயின் யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இது ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. மருந்துன்னே சொல்கிறாங்க. ஸ்கின் டிசீஸ்க்கும் யானைக்கால் நோய்க்கெல்லாம், அதாவது நம்ம உடம்புல வீக்கத்தை எல்லாம் குறைக்கிற ப்ராப்பர்ட்டி இது இருக்கிறதால இதுக்கு அந்த இதுக்கெல்லாம் இதை மருந்துன்னே சொல்கிறாங்க. இதை காயக்கல்ப அரிசின்னே சொல்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே நம்மளை எங்கே வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுதுன்றதாலே இதை காயக்கல்ப அரிசின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே எப்பவுமே நம்ம பாலிஷ்டான ஒயிட் ரைஸையே வச்சு தான் நம்ம இந்த மாதிரி டிஃபனுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ், அதுலேயும் ரெட் ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். தேங்க்யூ.